வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஆரிஸ் அவர்களின் மேடைக்கு வருக வருக என்று வரவைத்துக் கொண்டு ஒரு அருமையான ஸ்பீச்சை போட்டுக் கொள்ளுவார்கள் முஸ்லிம் ஜமாத் அழகன்குளம் நாட்டு ஸ்ட்ரீட் ஜமாத் சிறுவர்கள். முகமது ஆரிஸ் ஜன்னப் முகமது பதுதீன், come to the stage of please. ஆரிஸ் அவர்கள் ப்ளீஸ் வந்து ஸ்டேஜுக்கு வந்து தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆள் அந்த ஆள் சரியான ஏழையா. அவங்களுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க முன்னாடி போகுது மாதிரி. கார்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, கார் ஓட்டம் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணாங்கன்னா ஒரு காட்டுக்கு போனாங்களாம். அப்போ ஒரு ஒரு வாத்து ஒன்று குடிச்சா. அதில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது வருங்க. அவன் என்ன பார்க்கலாம், ஒரு கார் கிட்டானா வந்துச்சான். ஒரு ஒரு ஷாப்லாம் கிட்டானா அந்த ஷாப் வந்துச்சான். அதில் ஃபுல்லாக காராக கார் வைக்க சொன்னோன்னா கார்லாம் வந்துச்சான். அதோட அவனும் நல்ல பிஸ்னஸ் மேனே ஆனாலாம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்து சேகல் காசிம் சராஃப் முகமது வதூரி மங்கள் முஹம்மது நபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸை தான் நான் வெளிப்படுத்த போகிறேன். இந்த ஸ்டேஜில் வரவேற்று பெற்றுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும். எத்தனை பேர்கள் தாய் தகப்பனை எதிர்த்து கொண்டார்கள்? அதற்கு நான் கொடுத்த ஒரே பதில் சரியான பதிலா என்பதையும் நீங்களாக முடிவு கட்ட வேண்டும். அல்லாஹ் ஒருவனை நம்புவதற்கு இஸ்லாம் ஒரு மார்க்கம். இஸ்லாம் ஒரு எளிதான மார்க்கம், அது ஒரு புனிதமான மார்க்கம். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து ஆசிரமத்தில் இருக்காங்க. அதற்காண்டி நான் அது ஒரு சின்ன செய்தியை தான் நான் கொண்டு வந்தேன். எத்தனையோ பேர் ஆசிரமத்தில் இருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் தாய் தகப்பன் இருக்கு. ஆனால் சில நபர்கள் பெற்ற தாய் 10 மாதம் சம்பந்தப்பட்ட தாயை என்னென்னமோ வார்த்தைகள் திட்டுகிறார்கள். அது எவ்வளோ பெரிய பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தாய் தகப்பன் எத்தனையோ மாதமாக சம்பந்தப்பட்ட பிள்ளைகளை இப்படி பேசுறதுனால தாய்க்கு ஒரு வலி உண்டாகும். அந்த வலி எவ்வளோ மிகப்பெரிய உலகத்திலே அவர்களுக்கு சிந்தித்த வலியில் மிகப்பெரிய வலி அந்த ஒரு வலி தான். அந்த வலியை தாய் தகப்பனுக்கு எவ்வளையோ பாவம். தாய் தகப்பனின் பாவம், தாய் தகப்பனின் வயிற்றெரிச்சல், தாய் தகப்பின் எது அவர் சும்மா விடாது. அதற்காண்டி சொல்லுகிறேன், எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பேர்கள் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர்கள் தாய் தகப்பன் எல்லாம் இருக்கார்கள். ஆனால் சில பேர்கள் தாய் தகப்பனை திட்டுகிறார்கள், என்னென்னமோ வார்த்தையில் பேசுகிறார்கள். அதற்காண்டியே நான் ஒரு முக்கிய செய்தியை நான் கொண்டு வந்து கொண்டேன். அதனால் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்தாச்சும் புரிந்து கொள்ளுங்கள். நான் இது ஒரு சின்ன இதாக தான் சொல்கிறேன். நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் என்று நான் யூடியூப் சேனலாக தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சின்ன நியூஸ்க்கு ஒரு ஸ்டோரி, பேராசாய்க்குள்ள ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறது. ஒரு ஊரில் ஒரு தம்பியும் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த தம்பியும் அம்மாவும் ஒரு நாள் அம்மா பாத்திரம் விற்கிறதுக்காண்டி கிளம்பியிருக்காங்க. ஒரு பாத்திரம் கூட விற்கல. அப்பா அன்னைக்கு என்னம்மா பேசியிருக்காங்க, நீங்கள்லாம் என்னத்துக்கு இருக்க, பாத்திரம் வைக்க தெரியல, அண்ணன் வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார? அந்த பையனோட அம்மாவை. அந்த பையன் ரொம்ப ரொம்ப சோகமாக காட்டுக்குள்ளே நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் சிறுவன். அவன் நிறைய அழகான விஷயங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அப்போது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு முக்கியமான செய்தி என்றால் அவன் செய்திகளை நாங்கள் முக்கியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் நாங்கள் தெரிவித்துக் கொண்ட முதல் செய்தி, பேராசை பெரும் நஷ்டம். அந்த பையன் சிறு வண்டியாக தயாரித்து ஒரு முயல் மனுஷங்களுக்கு கூட மூளை, ஆனால் ஒரு முயல் அந்த கேரட்டை கொடுத்து இந்த
பையனுக்கு உதவிகளை செய்து தந்ததுக்கு என் மனமாத நன்றியை கொடுத்துக் கொள்கிறேன். என் யூடியூப் சார்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த வீடியோவை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று புகழ் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். இஸ்லாம் நமது மார்க்கம்.